ஹாய் நண்பா! வெல்கம் டு கெஸ்ஸிங் தமிழன். 29/7/2025 ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் 478க்கான கெஸ்ஸிங்க தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முன்னாடி நம்ம குடுத்த கெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா, லைவ்ல குடுத்துருந்தேன் நண்பா. பார்க்காதவங்க லைவோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. 28/7/2025 பாக்கியதாரா பிடி ட்ரா நம்பர் 13க்கு வந்த ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 412ங்கிற ரிசல்ட் வந்திருக்கு நண்பா. இதில நம்ம குடுத்ததில வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் போர்டுல 2ஆம் நம்பர் பாஸ் ஆயிருக்கு நண்பா. போர்டுல வந்து பார்த்தீங்கன்னா, 24 அப்படிங்கிறது போர்டு மாறி உட்காந்துருச்சு. நான் எந்த மாரி எடுத்து குடுத்தேங்கிறத அந்த லைவ நீங்க பார்த்தீங்கன்னா தான் தெரியும். 2 நம்பர்லேருந்து தான் வரும் அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருந்தேன். இங்க பாருங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். 492, 278லேருந்து தான் வரும் அப்படிங்கிற மாரி எடுத்து குடுத்துருந்தேன். பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் 492லேருந்து தான் 412. அதாவது 9க்கு 1 பவர்ங்கிற இதில தான் அடிச்சிருப்பாங்க. செக் பண்ணி பாருங்க. நம்ம குடுக்குற நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்துரும். இதிலேயே பார்த்தீங்கன்னா தெரியும். 4 நம்பர் இல்லாம 442ங்கிற ஒரு நம்பர் குடுத்துருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நண்பா. அதில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 412ங்கிற ரிசல்ட் வந்திருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா, 424 பாக்ஸ்ல குடுத்துட்டோம். வந்து 4க்கு 1ங்கிற பவர்ல வச்சு குடுத்துருந்தோம்னா, நமக்கு ஒரு பாக்ஸ்ல ஃபுல் வின்னிங் கிடைச்சிருக்கும். சரி விடுங்க. ஒரு வின்னிங் எடுப்போங்கிற நம்பிக்கையில இன்னைக்கு நான் கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். சரி வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில இருக்கிற அந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆளுங்கிறத போட்டு வச்சுருங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒண்ணு பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தா கீழ கமெண்ட் மூலியமா தெரியப்படுத்துங்க. அதுக்கான விளக்கத்த நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம, நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கான பவர் நம்பர் ட்ரிக்ஸு வீடியோ வந்து ரெடி பண்ணிட்டேன். நான் வந்து அத அப்லோட் பண்ணிருவேன். அது வந்து மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்றவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஸோ, அந்த மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ, நம்ம இன்னத்த கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்த்துருவோம். ரொம்ப தெரியும். இந்த எஸ்எஸோட ட்ரா நம்பர்ஸு அதுக்கு வந்து ரிசல்ட்ட மட்டும் தான் எழுதி வச்சிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். 475ங்கிற ட்ரா நம்பருக்கு 140ங்கிற ரிசல்ட் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 476ங்கிற ட்ரா நம்பருக்கு 278ங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. 3வது பார்த்தீங்கன்னா, 477ங்கிற ட்ரா நம்பருக்கு 887ங்கிற நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா அடிச்ச ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 412ங்கிற ரிசல்ட் வந்திருக்கு நண்பா. இதிலேருந்து தான் நம்ம வந்து எப்படி அடிப்பாங்கங்கிறத பார்க்குறோம். கொஞ்சம் கவனமா பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நான் என்ன மாரி நம்பர்ஸ் குடுக்குறேங்கிறது உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா, இப்ப 475 ட்ராக்கு 140 அப்படிங்கிற மாரி ரிசல்ட் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 278, 887 இதில வந்து 8 வந்து 2 தடவையும், 7 2 தடவையும் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 4 வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அடிச்ச 4 இன்னைக்கு அடிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 1, 2, 3 அடுத்து 4 இந்த இடத்துல ஒரு 4க்கு ஒரு சான்ஸ் இருக்கா? அப்படிங்கிறத பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 4, 7, 8, 9 1க்கு ஒரு 9 அப்படிங்கிறது வருமாங்கிறத பார்க்கணும். 0, 8 0னா பவர்ல 8, 7னா 2 வருமா? அப்படிங்கிறத பார்க்கணும். 2 வரலைன்னா செட்ல அடிக்கிறாங்களான்னு பார்க்கணும். 6 அல்லது 1 அப்படிங்கிற மாரி வருதாங்கிறத பாருங்க. உங்க கணக்குல எப்படி வருதுங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இதுக்காக பார்த்தீங்கன்னா, 496ங்கிற நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 2 நம்பர்லேருந்து தான் ரிசல்ட் வரக்கு ஒரு 80% சான்ஸ் இருக்கு நண்பா. போன லைவ்லயே நான் சொல்லியிருந்தேன். இந்த 2 நம்பர்லேருந்து தான் வரும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும். 442 ரிசல்ட் 412 இந்த 2 நம்பர தான் பாக்ஸ் பண்ணி நான் குடுத்துருந்தேன். அதுலேருந்து தான் வந்திருக்கு. ஸோ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 நம்பர்லேருந்து தான் வரும். ஒரு 80% சான்ஸ் இருக்கு. உங்க கணக்குல எப்படி வருங்கிறத எடுத்து ப்ளே பண்ணுங்க. இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. ஏன்னா, நான் வந்து குடுக்குற கெஸ்ஸிங் என்னுடைய கெஸ்ஸிங்கில வர்றத மட்டும் தான் நான் குடுக்குறேன். ஸோ, இத வந்து கன்ஃபார்ம் நம்பரா எடுத்துக்காதீங்க. உங்க கணக்குல இந்த நம்பர்ஸ் வரலைன்னா அப்படியே விட்டுருங்க. ஸோ, ஓகே பார்த்தீங்கன்னா, இந்த 2 நம்பரும் பார்த்துக்குங்க. இதுலேருந்து வந்ததுன்னா டபுள்ஸ் 2 8 அடிச்சதுக்கு 2 0 வருமாங்கிறதையும் பாருங்க. அப்படி 2 0 வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு 2வது 7 7க்கு 2 ஆப்ஷன் 2க்கு ரிப்பீட் 2 அடிப்பாங்களாங்கிறதையும் பார்த்துக்குங்க.
ஓகே. இதுக்கான நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் நண்பா. இதுக்காக நம்ம ஏபிசியில் நம்பர் என்ன எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏ போர்டில் 4, பி போர்டில் 9, சி போர்டில் 6 அப்படிங்கிற மாதிரி நம்பர் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஏ போர்டில் 0, பி போர்டில் 0, சி போர்டில் 2 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே. இதுக்கான ஏபிஎஸ்சிபிசி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 49, 40, 46, 42, 09, 00, 06, 02. நெக்ஸ்ட்டு 96, 92, 06, 02. இந்த நம்பர் 2 தடவை வந்துருச்சு நண்பா, டபுள்ஸுங்காட்டி 10 நம்பர் மட்டும்தான். ஓகே. அடுத்த ஆல் போர்டு என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஏபிசி நம்பர் என்னங்கிறத பார்த்துடலாம். ஏபிசியில் நமக்கு வந்திருக்கிற நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 496, 002, 406, 092 அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த நம்பரையும் பார்த்துக்குங்க. 278, 007 அப்படிங்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா 007ங்கிற ஒரு நம்பரையும் பார்த்துக்குங்க. எப்பயும் 4 நம்பர் தான் கொடுப்போம். 5ஆவதாக நம்பர் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னா, நான் சொன்னது போல தான் இந்த நம்பர்லேருந்து வந்திருக்கு. அதனால் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கான்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதுக்கான ஆல் போர்டு நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 அல்லது 0. 4 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது நண்பா. சப்போர்ட்டில் 0 நான் கொடுத்துட்றேன். ஒரு 50-50 சான்ஸில் நான் 0 கொடுத்துருக்குறேன். உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறத கீழே கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க. ஓகே நண்பா, அவ்வளோதான். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரிக்ஸ் நம்பர்ஸ் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதுக்கும் பாருங்கள். ஓகே நண்பா, இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு ஆல். நன்றி, வணக்கம்.